ஹாய் ஹோமீஸ். என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹோம்னு நான் இப்போ சொல்கிறது, இப்போது இங்கே இருக்கிற என்னோடய கனடா ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் புதுசாக என் சேனல் வந்த நீங்களும் தான். ஸோ அதனால தான் உங்களை ஹோமீஸு நான் அட்ரெஸ் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்தவங்களும் சரி, என்ஆர்ஐஸும் சரி, ஏன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கிட்ட எல்லா டைமும் பேச முடியாது பிகாஸ் ஆஃப் த டைம் டிஃப்ரென்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ என்னோடய ஃபேமிலியான உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். என்னோடய சிம்பிள் அண்ட் ஹாப்பி குக்கிங் ஜேர்னியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குக்கிங் vlog. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கீரை கடையல். ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஈஸியஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ரெசிபி. ஒன்றுமே இல்லை, ஒரு பேனில் வந்து தூர் தால், அதுக்கப்புறம் ஹாஃப் வெங்காயம், ஹாஃப் தக்காளி, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஸோ அது நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இந்த ஸ்பினாச்சை வந்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து பேனில் போட்டு 1 நிமிஷத்துக்கு கலந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ண உடனே அதை ஆற விட்டுட்டேன். ஸோ அப்படியே நம்ம வந்து சரி சைட் டிஷ் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். சின்ஸ் ஐம் நியூலி மேரீட் அண்ட் எவ்ரிதிங், எனக்கு வந்து சுத்தமாக சமைக்கவே தெரியாது. ஐம் வெரி வெரி நியூ பார்ன் டு சமையல் அண்ட் கிச்சன் அண்ட் க்ளீனிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ வந்து நான் என்னோடய சமையல், என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் யூஸ்வலாக என்னோடய அம்மா சமையல் இல்லாட்டி வந்து யூடியூப்பில் தான் பார்ப்பேன். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்ருக்க பீட்ரூட் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன். ஸோ இந்த பீட்ரூட் வந்துட்டு ஒரு பொரியல் கிடையாது, அது ஒரு சிப்ஸு. ஸோ இந்த சிப்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து அழகழகாக துண்டாக வெட்டணும். ஸோ இஃப் யூஆர் நியூ டு கிச்சன் அண்ட் எவ்ரிதிங், நீங்கள் வந்து முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு அட்வைஸபிளான விஷயம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பேசன் அண்ட் உப்பு சிறிதளவு அண்டு காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ வேணும்னா சாம்பார் மசாலா தூள் பொடி போடலாம். நான் வந்து இங்கே சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட ஓனர் சொன்னாங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணும். அதனால் நான் கொஞ்சமாக போட்டு கலர்னேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. மாவு கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காகிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் வச்சு அதை கொஞ்சம் ஊற விட்டுட்டேன். ஸோ இந்த சைடு வந்து இந்த கீரையை வந்து கடையலான்னு சொல்லி ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு கடைஞ்சேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராசஸ். எனக்கு அதை பார்க்குறதுக்கு பிடிக்கும். இந்த கீரையை தாளித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். ஸோ இந்த தாளிக்கிறத வந்து நானாக கண்டுபிடிச்சது. ஸோ ஒரு நெய் வந்து கொஞ்சமாக விட்டு அதை உருவறதுக்குள்ளே நான் வந்து இதில் கடைச்சலில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி அதையும் ஒரு மிக்ஸி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நெய் வந்து உருகிருச்சு. ஸோ அதில் கொஞ்சமாக சீரகம் அண்ட் தென் 2 வரமிளகா. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஊர் மிளகானா ஒரே ஒரு மிளகா போட்டால் போதும். இங்கெல்லாம் மிளகா வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மி. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து நான் வந்து ஒரே ஒரு கார்லிக்கை குட்டியாக சாப் பண்ணி அதையும் அந்த நெய்யில் போட்டு நல்லா டாஸ் பண்ணி ஒரு மரூன் கலரில் வந்தோடனே அதை எடுத்து நான் வந்து அந்த கீரை கடையலில் வந்து கொட்டிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அண்ட் த கீரை கடைசல் இஸ் ரெடி. ஸோ கம்மிங் பேக் டு த சைட் டிஷ் அகெயின், இங்கே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூட வைக்கணும். பிகாஸ் ஆஸ் ஐ செட் இது வந்து ஒரு பீட்ரூட் சிப்ஸு. ஸோ கண்டிப்பாக ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த யூனிகோன்னு ஒரு வெஜிடபிள் ஆயில், ப்ளீஸ் அதை வாங்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த எண்ணெய் வந்து சூடு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மேலே வந்து கை வச்சு பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த எண்ணெய் வந்து சூடு ஆயிடுச்சுன்னா அப்படியே வீடே ஒரு மாதிரி ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் யூ ஆர் இன் கனடா, மை சின்சியர் ஃப்ரீ அட்வைஸ், டோன்ட் பை தட் யூனிகோ ஆயில். ஏன்னா வந்து அது வந்து ஒரு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அதை வந்து ஒரு நாற்ற எண்ணெய்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு அது ஸ்டிங்க் ஆகும். ஸோ எனிவே இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னே ஒன்றா ஒரு பீட்ரூட்டாக போடணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு பேட்சில் நான் அப்படியே வடை மாதிரி போட்டது எல்லாமே ஒட்டிச்சு, பிரிக்க முடில. ஸோ அதனால் ஒன்றா பொறுமையாக போட்டுட்ருந்தேன் நான். போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நுர வரும். ஸோ நுர வந்துட்டு அது கிளியராக ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம எண்ணெயில் விட்டால் கிளியர் ஆனோன்னு நல்லா எண்ணெயை வடின்னு வடித்து அதை எடுத்து போட்டு, ஸோ நம்மளோட பீட்ரூட் பொரியலும் ரெடி. ஸோ பீட்ரூட் பொரியல் ரெடி, கீரை ரெடி. ஸோ சாப்பாடில் போட்டு சாப்பிட்றது தான் மிச்சம். பீட்ரூட் பொரியல் ஏகேஏ த பீட்ரூட் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நெல்லிக்காய், ஸ்பினாச் அண்ட் மின்ட்டு, லெமன்லாம் போட்டு ஒரு சூப்பர் ஹெல்தி ஜூஸ் குடித்தோம். இந்த ஜூஸ் வந்து எப்படின்னா, நம்ம வந்து வெறும் வயிற்றில் குடிக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதுவும் அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. பெஸ்ட்டு வந்து நீங்கள் பிரன்ச் டைமில் குடிக்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.